கொண்டது. மதனி சூறாவாக இருக்கிறது. மதீனாவில் இறங்கியது. இந்த சூரா இறங்குவதற்கே காரணம், பெண்கள் என்றே ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கிவிட்டார். அப்படி என்றால் பெண்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள் நினைத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நேரத்திலே, தன்னை நபி என்று சொன்ன நேரத்திலே அரபகத்தை பார்க்கிறார்கள், மிகவும் வருத்தம் அடைகிறார்கள். பெண்களுக்கு உயிர் பாதுகாப்பு கிடையாது, எந்த உடைமைகளும் கிடையாது, பெண்களுக்கு சொத்துகளிலே பாகம் கிடையாது, மாறாக பெண்களையே சொத்தாக பாகத்தில் பங்கு வைக்கப்படும். தந்தை இறந்துவிட்டால் தாய் மகனின் பங்கிலே வருவார். எப்படி இருக்கும்? நேற்று வரையிலும் தாய் இன்று பங்கில் வந்த மாத்திரத்தில் அடிமை பெண்ணாக ஆக்கப்படும். எவ்வளவு ஒரு கடுமையான நிலை! அவர்கள் உயிருக்கோ அவர்களது கற்புக்கோ அவர்களுடைய உடைமைகளுக்கோ எந்த பாதுகாப்பும் கிடையாது. அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத காலம். மிகவும் நபி அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அதே போன்றுதான் அனாதைகள், எத்தீம்கள், அவர்களும் வாட்டி வதைக்கப்பட்டார்கள். அதை பற்றிய கவலையும் நபி அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெண்கள் என்றே ஒரு சூறாவை இறக்கி, அந்த பெண்களுக்கான என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களது தரஜாக்கள் என்ன, அவர்களுடைய உயர்வு, சிறப்பு, மதிப்பு, மரியாதை அனைத்தையும் சொல்லிவிட்டார். அதே நேரத்தில் எத்தீம்களை பற்றியும் அதிலே குறிப்பிடுகிறார். அனாதைகள் யார், அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களை எப்படி நாம் கையாள வேண்டும், அனைத்தையும் சொல்லிவிட்டார். மிக அழகாக சொல்கிறார். அந்த சூறாவினுடைய துவக்க ஆயத்தே அல்லாஹ் அழைக்கும் போது, ஓ ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கவில்லை, ஓ ஜனங்களே என்று அழைக்கிறார். உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களையும் அழைத்து, அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அவர்கள் யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சிலை வணங்கிகளாக கூட இருக்கட்டும், அல்லாஹ் அழைக்கும் போது யா ஐயுஹன் நாஸ், ஓ ஜனங்களே என்று அழைக்கிறார். யா ஐயுஹன் நாஸ் தகு ரப்பக்குமுல்லதி, உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அங்கே பாருங்கள், ரப்பு என்று சொன்னான், அல்லாஹ் என்று சொல்லவில்லை. பிறகு அல்லாஹ் என்று சொல்கிறான். முதலில் சொல்லும் போது உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். உங்களை படைத்து பரிபாலனம் செய்தவன் எப்படி உங்களை படைத்தான் தெரியுமா? உங்கள் அனைவரையும் ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்து, பிறகு அந்த ஆன்மாவுக்கு ஒரு ஜோடியை ஏற்படுத்தி, பிறகு அந்த இரண்டு நபர்களின் மூலமாக உலகம் முழுக்க ஆண்களையும் பெண்களையும் பரவ விட்டான். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ் அல்லதி, இங்கேதான் அல்லாஹ் என்று சொல்கிறான். வத்தகுல்லாஹ் அல்லதி, அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தஸாஅலூன பிஹி, அந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு தானே ஒவ்வொரு காரியங்களையும் சாதிக்கிறீர்கள். ஏதேனும் ஒன்று அல்லாஹுக்காக பாருங்கள் என்கிறீர்கள், அல்லாஹுக்காக இறக்கப்படுங்கள் என்கிறீர்கள். உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் யாருடைய கையிலாவது சிக்கிக் கொண்டால் அல்லாஹுக்காக கொடுத்து விடுங்கள் என்கிறீர்கள். நீங்கள் அல்லாஹுக்காக கொஞ்சம் குறைச்சு கொடுங்கள் என்று கேட்கிறீர்கள். எல்லா விஷயங்களிலேயும் என் பெயரை பயன்படுத்துகிறீர்களே, பிறகு எனக்கு நீங்கள் மாறு செய்யலாமா? வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், இரத்த பந்தங்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இரத்த பந்தங்களை வெறுக்காதீர்கள். அதற்காக ஒட்டியே இருக்க வேண்டும் என்பதல்ல, அவர்களை வெறுத்து ஒதுக்காதீர்கள். உங்களுடைய நல்ல விஷயங்களிலே சேர்த்துக் கொள்ளுங்கள், இன்ப துன்பங்களிலே கலந்து கொள்ளுங்கள், அவர்களை பொருட்டாக மதியுங்கள். அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்கும் பொருட்டு உதவி செய்யுங்கள். வல்ல அர்ஹாம். இவ்வளவும் சொன்ன பிறகு எத்தீம்கள் விஷயத்திலே அடுத்த ஆயத்திலேயே சொல்கிறான், எத்தீம்களுடைய காசு பணங்கள், பொருள்கள், சொத்து சுகங்கள் உங்களது பொறுப்பிலே விட்டு சென்றால் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று உங்களிடத்தில் உள்ள அத்துவான
உங்களிடத்தில் உள்ள ஆக குறைந்த மதிப்பில் குறைந்த ஒன்றை அவனது தலையிலே எழுதிவிட்டு பிறகு அந்த எத்தீம்களுக்குரியதை மிக உயர்ந்தது எது என்று பார்த்து அதை தனது பெயரிலே மாற்றிக்கொள்ளாதீர்கள். வேண்டாம், அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம். அதை செய்யாதீர்கள். நாளை அவர்கள் நல்ல நிலைக்கு வருகிற போது, வாலிபம் அடைகிற போது, எங்க அக்கா விட்டுட்டு போனதெல்லாம் எங்க, எங்க அப்பா விட்டுட்டு போனதெல்லாம் எங்க என்று கேட்பான். அப்பொழுது நீங்கள் இப்படி சொல்லாதீர்கள், எல்லாமே உனக்கு தான் செலவாச்சு, எல்லாமே உன்னை படிக்க வைக்கிறதுல செலவாச்சு, எல்லாமே உன்னை உருவாக்குறதுல செலவாச்சு, இப்ப எதுவுமே இல்லை என்று கைவிரித்து விடாதீர்கள். நீங்கள் குறைவாக செலவு செய்யுங்கள், மிக திட்டமாக செலவு செய்யுங்கள். அந்த சிறுவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செலவு செய்யுங்கள். அதிலிருந்து நீங்கள் சாப்பிடாதீர்கள். அல்லாஹ் உங்களை வசதியாக வைத்திருந்தால். ஆனால் நீங்களே ஏழையாக இருந்தால் அதிலிருந்து மனசாட்சியோடு எடுத்து சாப்பிடுங்கள். எவ்வளவு அழகாக சொல்கிறான் தெரியுமா? பிறகு சொல்லுகிறான் அதற்கடுத்து, உங்களுடைய பிள்ளைகள் எத்தீமாக ஆகிவிடக் கூடாது என்று நீங்கள் ஆசித்தால், உங்களுடைய பிள்ளைகள் எத்தீமாகி விடுவார்களோ, அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆகுமோ, யார் என்ன பாடுபடுத்துவார்களோ என்ற அச்சம் உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் எத்தீமான பிள்ளைகளிடத்தில் மிகவும் நாகரிகமாக நன்றி உணர்வோடு அவர்களை பாசமாக நேசமாக மனசாட்சியோடு நடத்துங்கள். இல்லை என்றால் அல்லாஹ்வின் பிடி கடுமையானது, உங்களது பிள்ளைகள் எத்தீமாகி விடுவார்கள். இப்படியே சொல்றார். وَلْيَخْشَى الَّذِينَ لَوْ تَرَكُوا مِنْ خَلْفِهِمْ ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ فَلْيَتَّقُوا اللَّهَ وَلْيَقُولُوا قَوْلًا سَدِيدًا. எவ்வளவு அழகாக சொல்கிறார். அந்த எத்தீம்களுடைய பொருளை நீங்கள் எடுத்து சாப்பிடுவீர்களேயானால் நீங்கள் உணவை சாப்பிடவில்லை, நரகத்தின் நெருப்பை சாப்பிடுகிறீர்கள். இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. பிறகு அல்லாஹ் சொன்னான், அவன் ஒன்றும் எத்தீம் அல்ல, தந்தை இருந்தாலும் கூட. பிறகு ஒரு ஆயத்தை சொல்கிறார், தந்தை இருக்கிறார்கள், பராமரிக்க ஆள் இருக்கிறது, சின்ன சிறுவனாக இருக்கிறான், வாலிபனாக இருக்கிறான், இன்னும் அவனுக்கு விளக்கம் வரவில்லை, புரிதல் வரவில்லை, அவனுக்கு பல லட்சங்கள் போட்டு ஒரு கடையை வைத்து விடாதீர்கள். அவன் எதிர்காலத்தை அவனிடத்தில் ஒப்படைத்து விடாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் உங்களிடத்தில் தந்திருக்கிற அந்த காசு பணம் இருக்கிறதே, அது உங்களது வாழ்க்கையின் முதுகன் தண்டு. இப்படியே சொல்ல, وَلَا تُؤْتُوا السُّفَهَاءَ أَمْوَالَكُمُ الَّتِي جَعَلَ اللَّهُ لَكُمْ قِيَامًا وَارْزُقُوهُمْ فِيهَا وَاكْسُوهُمْ. நல்ல உணவு கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. ஆனா காசை மட்டும் ஒப்படைச்சிடாதீங்க, கடகண்டிகளை மட்டும் ஒப்படைச்சிடாதீங்க, அவன்கிட்ட தொழில் துறைய ஒப்படைச்சிடாதீங்க. சின்ன பையன் விளையாண்டுவான், அந்த காசு பணங்களை அழித்து விடுவான். அதை நீங்கள் சேகரிக்கப்பட்ட பாடு பெரும்பாடு, அது உங்களது வாழ்க்கையின் முதுகல் தண்டு. அவன் இன்னும் விளங்கவில்லை, இன்னும் பக்குவம் அடையவில்லை, இன்னும் அவன் நல்ல நிலைக்கு வர வேண்டும். அதுவரையும் பொறுத்திருங்கள், அவனுக்கு சொல்லுங்கள், அவனுக்கு விளங்க வையுங்கள், அவன் விளங்கும் வகையில் நடந்து கொள்ளுங்கள், வெறுப்பை காட்டி விடாதீர்கள். அதற்கு மாற்றமாக அவனை சின்ன சிறு வயதிலேயே அவனுக்கு சொத்துக்களை எழுதி வைப்பது. ஏனென்றால் ஒரே பெயரில் சொத்துக்கள் இருக்கக்கூடாது என்று மகன் பெயரில் 4 சொத்து, மகள் பெயரில் 4 சொத்து, இப்படி சொத்துக்களை பரவலாக எழுதி வைத்தால் அந்த சொத்துகள் பாதுகாக்கப்படும் என்று ஒருவர் எழுதி வைத்தார். கடைசியில் பார்த்தால் ஒரு கட்டத்திலே மிக கஷ்டத்துக்கு உள்ளானார். அந்த நேரத்திலே மகனை அழைத்து, உன் பெயரில் எழுதி வைத்த அந்த சொத்துக்களை விற்கலாம் என்று இருக்கிறேன், நீ வந்து கையெழுத்திட வேண்டும் என்று சொன்ன போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என் பெயரில் எழுதிய சொத்தை நான் விற்று 4 வருடங்கள் ஆகிவிட்டது. யாருக்கே தெரியாமல், தகப்பனுக்கே தெரியாமல். ஏனென்றால் அவனுக்கு விளக்கமில்லை. ஆனால் பின்னால் இருந்து அவனை விளக்கம் உள்ளவனாக ஆக்கி, உன் பெயரில் எழுதப்பட்ட சொத்தை நீ விற்பதற்கு உன் தந்தையே தேவையில்லை என்று சொல்லி அந்த பத்திரங்களை களவாடி கொண்டு வர சொல்லி விற்று அந்த பணத்தை கொண்டு ஜாலியிலே ஜிம்கானா பண்ணிவிட்டான். முடிந்து விட்டு கஷ்டப்பாடுபட்டு சம்பாதித்த பணங்கள் இப்படி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மிக கவனமாக இருங்கள். என்ன செய்ய வேண்டும்? வபுத்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிக்காஹ்.
அல்லாஹ் என்ன அழகாக சொல்கிறான், அவ்வப்பொழுது கொஞ்சம் டெஸ்டிங் செய்யுங்கள், அந்த பணத்தை அவன் எப்படி புழங்குகிறான் என்று பாருங்கள், அதிலே கணக்கு வழக்குகள் எல்லாம் கரெக்டாக வைக்கிறானா, கணக்கு வழக்குகளை எழுதி வைக்கிறானா என்று பாருங்கள் என்று என்ன அழகாக சொல்லி தருகிறான். ஹாரூன் ரஷீத் மன்னருடைய மகன் மாமூர் ரஷீத். அந்த ஹாரூன் ரஷீத் மன்னர் மிக கவலையாக இருந்தாராம். மந்திரியார் கேட்டிருக்கிறார், ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்? இல்லை, என் மகனை நினைத்து கவலையாக இருக்கிறது. இந்த ஆட்சியை, அதிகாரத்தை அவன் தக்க வைப்பானா, அவன் பாதுகாப்பானா, அந்த தகுதி அவனிடத்தில் இருக்கிறதா தெரியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று கவலையில் இருக்கும் போது அந்த இடத்தை கடந்து மகன் போகிறான். மகன் ஒன்றும் பெரிய வாணிபத்தை அடையவில்லை, இது போன்ற சின்ன நிறுவனாக கிடக்கிறான். உடனே அந்த மந்திரியார் மகனை மஹ்மூரை இங்கே வாப்பா என்று அழைத்தார். ஹாரூன் ரஷீத் மன்னர் இருக்கவே கேட்டார், பாக்கெட்டிலே என்ன வைத்திருக்கிறார் என்று கேட்டார். பாக்கெட்டில் பார்த்தால் வெள்ளை காகிதங்கள் ஒரு 10 பேப்பர் வச்சிருக்கிறார். யாரு? மஹ்மூத் ரஷீத். எதற்காக இந்த பேப்பர் வைத்திருக்கிறார்? இல்லை, என் தந்தை அவர்கள் தரக்கூடிய அந்த சின்ன சின்ன சில்லறைகள், சின்ன சின்ன காசுகள் என்னுடைய புழக்கத்துக்காக தருவார்களே, என்ன தேதியில் தந்தார்கள், நான் என்ன செலவு செய்தேன், எவ்வளவு மிச்சம் என்று எழுதி வைத்திருக்கிறேன் என்றார். உடனே சொன்னார், சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய மகன் தயார் நிலையில் இருக்கிறார். நீங்கள் எந்த நேரத்திலும் இந்த உலகத்தை மட்டும் பிரியலாம். உங்களையும் உங்களது ஆட்சியையும் நீங்கள் இவ்வளவு காலம் கட்டி காத்ததையும் அதை பாதுகாப்பதற்கு பையன் உருவாகிவிட்டான். எனவே டெஸ்டிங் செய்ய வேண்டுமா, அதற்கு அவன் தகுதிதானா என்று பார்க்க வேண்டுமா? கையில் பணம் கொடுத்து அதை கிரயம் பேசி வாங்கி வா பார்க்கலாம். 1 கிலோ வாங்கி வா திராட்சை, வாங்கி வா 1 கிலோ ஆப்பிள் வாங்கி வா. எவ்வளவு சொன்னார், நீ எவ்வளவு சொன்னாய், நீ எவ்வளவு தந்தாய், அவர் எவ்வளவு தந்தார், இதெல்லாம் கேட்கணும். என்னன்னே தெரியல, கேட்டாங்க, கொடுத்தேன், கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். இந்த நிலையில் இருந்தால் இன்னும் அவன் மற்றசாக இருக்கிறான் என்று அர்த்தம். அவன் பெரிய காலேஜ் ஸ்டூடெண்டாகவே இருந்தாலும் சரி, அவன் விலை கொடுத்து வாங்குவதற்கும் அதை வாங்கி அதில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கும் கணக்கு பார்ப்பதற்கும் தகுதி வரவில்லை என்றால் இன்னும் அவன் மெச்சூரிட்டி ஆகவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், அதுவரையிலும் பொறுத்திருந்து பிறகு அவனிடத்தில் ஒப்படையுங்கள் என்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எத்தீமை பற்றி நிறைய சொல்லிவிட்டேன், நமது பிள்ளைகளை பற்றி நிறைய சொல்லிவிட்டேன். ஆனால் பெண்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் அதோடு வரும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். வல்ல ரஹ்மான் புரிந்தமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.